நீங்கள் மணிக்கணக்காக படிப்பீங்க. ஆனால் எக்ஸாம் காலத்தில் போனால் மட்டும் பிரெயினே எம்டி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. எல்லாமே மறந்து போச்சு, எப்படி இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு எண்ணம் வருதா? அப்படின்னா ஃபோக்கஸில் எங்கேயோ லீக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு ஆற்றுல இருந்து ஒரு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. தண்ணி எடுக்கும்போது பானை ஃபுல்லாக இருந்தது. ஆற்றுல இருந்து வீட்டுக்கு போய் பானையை கீழே வச்சா பானையில் பாதி தண்ணி இல்லை. என்னடான்னு பார்த்தா பானையில் ஒரு இடத்துல கசிவு இருக்கு. நம்மளும் அந்த பானை மாதிரி தான் படிக்கும்போது ஃபுல்லாக ஏற்றி வச்சிருக்கோம். ஆனால் நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸ், ஃபோன் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷனால நம்மளுடைய ஹோல் கான்சன்ட்ரேஷன் மெல்ல மெல்ல லீக் ஆகி நாமளே பலம் இழந்து போகிறோம். சைக்காலஜியில் இதை அட்டென்ஷன் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த வேலையில் தான் இருக்கணும். அதை தாண்டி ஃபோன் பேசுறது, டிவி பார்க்குறது, பக்கத்தில் பேசுறதை கேட்குறது, இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட கவனத்தில் ஒரு பகுதி அந்த டிஸ்ட்ராக்ஷனில் தான் இருக்கும். நாம் என்ன படித்தாலும் நம்ம மைண்டில் சுத்தமாக ஏறாது. இன்னைக்கு டே 9. படிக்கும்போது கவனமாக படிங்க. உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை டோட்டலாக கட் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு ரெடினா ஃபிக்ஸிட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ இனி டெய்லி பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் உங்கள் அருள்ராம், ஏன் கன்சல்டிங் அண்ட் லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரைனர். தேங்க்யூ. டேக் கேர்.